அயனார் துணையில அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். சோழனை கட்டி போட்டு வச்சிருக்கிற இடத்துல பார்த்தா 4-5 ரவுடி பசங்க நல்லா தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அப்பதான் பார்த்தா தாசு கிட்ட இருந்து ஃபோன் வருது. அதுல ஒருத்தர் அட்டன் பண்ணி பேசுவோம். சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி பேசுவோம். டேய், நைட் நேரம் அவனை கொஞ்சம் கவனமாவே பார்த்துக்கங்க. இன்னும் 2-3 நாளைக்கு அவன் அந்த இடத்துல தான் இருக்கணும். அவன் மட்டும் இங்க தப்பிச்சு போனான்னு தெரிஞ்சிச்சு உங்களெல்லாம் தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி தாசு செலவும். சரி தாசனே, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடியும் பார்த்தா போனை வச்சிடறான். இவனுங்க பார்த்தா நல்லா மூக்கு முட்டை தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. டேய், உனக்கு ஏதாவது சாப்பிட வேணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழங்கிட்ட கேட்கவும், ஆமாண்ணே பசிக்குதுனே, கட்டை மட்டும் அவுத்து விடுனே, நான் சாப்பிட்டுட்டு நான் இங்கேயே இருக்கேன். உங்ககிட்ட எவ்வளவு ஆயுதெல்லாம் வச்சிருக்கீங்க, கத்தி ஈத்தி அருவாலாம் வச்சிருக்கீங்க, உங்ககிட்ட இருந்து தப்பிக்க முடியுமானே? தயவு செஞ்சு எனக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும் கட்டை ஊத்து விடுங்கண்ணே, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீ கையை கட்டிக்கங்கண்ணே, ரொம்ப பசிக்குதுனே, காலில இருந்து சாப்பிடாம இருக்கேன், கொலை பட்னியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும். டேய், அவனை பக்கம் பாமாதான் இருக்கு. ஏய், நீ அந்த பொருள் எடுறா, அதை கையில வச்சுக்க. இங்க பாரு, கட்டை அவுத்துடுவேன், சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா கட்டையை அவுத்து விட்டுறானுங்க. கட்டை அவுத்து விட்டதும் வேகமாக சோழன் பார்த்தா அவங்க கொண்டாந்துருக்க சாப்பாட்டை பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கானுங்க. அதை பார்த்தா வேகமாக சாப்பிட்றாரு. இதில் கண் அசைக்கிற நேரத்தில் பார்த்தா சோழனுக்கு பக்கத்துலேயே உடஞ்சி போன ஒரு பாட்டிலோடைய பீஸ் கிடக்கு. அதோடைய துண்டு எடுத்து இங்கே கையிலே மறைச்சி வச்சுக்கிறாரு. கையில் மடக்கி வச்சுக்கிட்டு, இப்போ கையை கட்டுனேன், நான் தான் சாப்பிட்டேன்ல, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்லண்ணா பசிக்குது, சாப்பிட்றதுக்கு மட்டும் கையை அவுத்து விடுன்னு, நான் தான் சாப்பிட்டுட்டேல, என்னை இப்போ கையை கட்டுனேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், இவ்வளவு நல்லவனா இருக்கேடா, ஆனால் உனையே தான் ஏன் இப்படி பண்ண சொன்னாங்கன்னு தெரியல, ஏதாவது வேலை பார்த்துருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடியும் பார்த்தா சோழனை சேரில் உட்கார வச்சு மறுபடியும் கையை கட்டி விட்டுறான். எல்லாரும் பார்த்தா இங்கே போதையில் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கானுங்க. சோழன் பார்த்தா கையில் இருக்கிற அந்த பாட்டிலோடைய பீஸை வச்சு கை கட்டி இருக்கிற கயிறை பார்த்தா அப்படியே கட் பண்ணுறாரு. கையும் பார்த்தா நல்லா அவுந்துருது, காலையும் பார்த்தா அவுத்துறாரு. அவுத்துட்டு சத்தமே இல்லாமல் பக்கத்தில் பார்த்தா சோழனுடைய ஃபோனும் கீழே கிடக்கு. அதையும் எடுத்துக்கிட்டு சோழன் பார்த்தா வெளியே ஓடியாந்துடுறாரு. அப்பாடா, இவங்க கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு பார்த்தா இங்கே நிலாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. நிலா நிலா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்லவும், என்னங்க இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கீங்க, எங்கே இருக்கீங்க சோழன் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், நிலா நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளுங்க, நான் இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருந்தேல, வர வழியில் ஒரு 4-5 ரவுடி பயலுக என்னை மடக்கி என்கிட்ட இருந்த பணத்தையும் நகையும் எடுத்து என்னை ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருந்தானுங்க. இப்போ அவனுங்களுக்கு தெரியாமல் எப்படியோ தப்பிச்சிட்டேன் நிலா, ஆனால் இது என்னமோ உங்கள் அப்பாவும் உங்கள் அண்ணனும் பார்த்த வேலை மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லையில, என்ன சோழன் சொல்றீங்க, அப்பாவும் அண்ணனா? ஆமா நிலா, அந்த 4-5 ரவுடி பயலுக நான் என்னை கட்டி போட்டு வச்சிருக்கேன், வீடியோலாம் எடுத்தானுங்க தெரியுமா? எப்படியும் அந்த வீடியோ உங்க அப்பா ஃபோனுக்கோ உங்க அண்ணன் ஃபோனுக்கோ தான் அனுப்பியிருப்பானுங்க. நீங்க வேணா சந்தேகப்பட்டீங்கன்னா உங்க அப்பா ஃபோனையும் உங்க அண்ணன் ஃபோனையும் வாட்ஸ்அப்ல வீடியோல அன்னோன் நம்பர்ல போய் பாருங்க, கண்டிப்பா நான் இதுல இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் சொல்லிடுறாரு. இங்க பார்த்தா நிலாவுக்கு சந்தேகமாவும் இருக்கு, ஆனா சந்தேகப்படாமையும் இருக்க முடியல. சரிங்க சோழன், நீங்க எப்படி வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்டதும், நான் இப்ப எங்க இருக்குன்னே தெரியல நிலா, நான் விடியறதுக்குள்ள கண்டிப்பா நான் வீடு வந்து சேர்ந்துருவேன், ஆனா நான் வீடு வந்து சேர்ந்துருவேன்னு நீங்க வெளியில யாருக்கிட்டையும் இங்க சொல்லக்கூடாது, நான் சொன்னதை மட்டும் நீங்க செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் போனை வச்சுறாரு. சோழன் சோழன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா பார்த்தா போன்லயே கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப எல்லாரும் சோழன் தான் திருடிட்டு போயிருப்பாங்கன்னு ஒரே மாதிரி சொல்லி வச்சு பேசுறாங்க. அப்ப ஏன் சோழன் சொன்னது உண்மையா இருக்கக்கூடாது? எல்லாரும் பார்த்தா நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா மனோகர் போனு தாசோடைய போனெல்லாம் வெளியே சார்ஜர்ல இருக்கு. இங்க வந்து நிலா பாக்குறாங்க. வந்துட்டு தாசோடைய போனை எடுத்து பாக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல போய் பாக்குறாங்க. அதுல பார்த்தா சோழனை மிரட்டிக்கிட்டு இருக்கிறது, சோழனை கட்டி போட்டு வச்சிருக்கிறது எல்லா வீடியோவும் இருக்கு. இதை பார்த்துட்டு இங்க நிலாவுக்கு பயங்கரமா அதிர்ச்சியா இருக்கு. இன்னும் இவன் இப்படி வேலை பார்த்துருக்கான், யாருமே என்கிட்ட எதையுமே சொல்லாம அப்ப எல்லாரும் சேர்ந்து நாடகம் நடத்தியிருக்காங்க. நிலா இப்படி வந்து சிக்கிக்கிட்டே நிலா அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சோழன் அப்ப இந்த பணத்தையும் நகையும் திருடல, சோழனை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக சோழன் மேல இப்படி பழி போட்டு அவரை கடத்திட்டு போய் அடைச்சி வச்சு அவரை இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்கீங்களா? யாருக்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது, சோழன் காலையில வந்ததும் இங்க இருந்து முதல்ல கிளம்புறதா வேலை அப்படின்னு சொல்லி நிலா பார்த்து அந்த போனை வச்சுட்டு சத்தமே இல்லாம ரூமுக்குள்ள போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. சோழா சீக்கிரம் வந்துருங்க சோழா அப்படின்னு சொல்லிட்டு நிலா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா விடிய காலம் ஆயிருது. காலையில பார்த்தா தேன் வாச தொலைக்கிறதுக்காண்டி இங்க கேட்டை திறக்கிறாங்க. அங்க பார்த்தா சோழன் வந்து நிக்கிறாரு. சோழனை பார்த்ததுமே தேனுக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. என்னத்த
என்னைய பார்த்தது உங்க முகத்துல இவ்வளவு பெரிய அதிர்ச்சி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், மாப்பிள்ள வாங்க எங்க போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லி தேனி கேட்கவும், இல்லத்த நான் வந்து எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லி சோழன் பார்த்தா உள்ள வராரு. என்னங்க தாசு, மதி, நிலா எல்லாரும் வாங்க, மாப்பிள்ள வந்துட்டார் அப்படின்னு சொல்லி தேனு சொல்லவும், தாசுக்கு பார்த்தா சோழனை பார்த்ததும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. இங்க நிலா வேகமா ஓடியாந்து சோழனை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. எங்க போனீங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், இங்க பார்த்தா சோழன் கண்ணால கேட்கிறாரு, என்ன செக் பண்ணி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், நிலாவும் பார்த்தா சோழனை பார்த்து இங்க தலை அசைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா யாருக்குமே தெரியல. மனோவருக்கும் தாசுக்கும் பார்த்தா சோழனை பார்த்தது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. சோழன் நீங்க எங்க போனீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா எதுவுமே தெரியாத மாதிரி சோழன் கிட்ட கேக்குறாங்க. அப்பதான் வேகமா பார்த்தா மனோகரும் தாசும், மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள உங்க முகத்துல எல்லாம் காயமா இருக்கு, எங்க போனீங்க, நீங்க கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல பணமும் நகையும் வரலைன்னு வேற சொன்னாங்க, என்ன மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் கேட்டதும், என்ன மாமா நீங்க கொடுத்த அட்ரஸுக்கு போய் பார்த்தேன், அங்க யாருமே இல்லையே மாமா, நீங்க கொடுத்த அட்ரஸே தப்பான அட்ரஸா இருக்கே அப்படின்னு சொல்லி சோழன் சொன்னதும், என்னது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா மனோவருக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஆமா மாமா, இல்லாத அட்ரஸ்ல போய் நீங்க போய் இந்த பணத்தையும் நகையும் கொடுக்க சொன்னீங்கன்னா எப்படி மாமா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், மனோவருக்கு என்ன பேசுறனே தெரியல. சரி சோழன், அந்த நகையும் பணமும் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நிலா சொன்னதும், நிலா நிலா எங்கடி போற, எங்க கிளம்பிட்ட நீ அப்படின்னு சொல்லி தேனு உடனே பதட்ட பத்தி பேசுவோம். ஏன் நீ பதட்டப்படுற, எதுக்கு இப்ப நீ பதட்டப்படுற, நான் எங்க வீட்டுக்கு கிளம்புறேன்னு தானே சொன்னேன். ஒரு வாரம் அப்பா என்னை இவரை விருந்து கூப்பிட்டு இருந்தாரு, வந்தோம், ஒரு வாரம் முடிஞ்சிருச்சு, நானும் இவரும் எங்க வீட்டுக்கு கிளம்புறோம். சோழன் வாங்க, ட்ரெஸ்ஸை மட்டும் சட்டையை மட்டும் மாத்திக்கோங்க, மாத்திட்டு முகத்தை ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நிலா சொன்னதும், இங்க பாரு நிலா அப்படிலாம் நீ எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லி தேன சொல்லவும், போக முடியாதா, என்ன போக முடியாது, இங்க பாரு என்னையெல்லாம் நீ போக முடியாதுன்னு தடுக்க கூட முடியாது, நான் போறேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும், அவ்வளவுதானா, என்னடி இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தேனு சொல்லவும், என்ன நீங்க பண்ணதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா, சோழனை கடத்திட்டு போய் அடைச்சு வச்சு அவனை சித்திரவதைப்படுத்தி அவனை பழி வாங்கணுன்றதுக்காண்டி எல்லா வேலையும் பார்த்துட்டு இவங்களோட சேர்ந்துக்கிட்டான்னு இந்த வேலையெல்லாம் பார்த்த, அது எப்படி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி என்கிட்ட இவ்வளவு தூரம் எல்லாரும் இவ்வளவு நல்லா நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா எல்லா உண்மையும் தெரிஞ்சு பேசவும், என்னடி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தேனி கேட்கவும், என்ன எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, ஆனா இன்ன வரைக்கும் உன்னுடைய நடிப்பை அப்படி கொட்டிக்கிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், ஓ தெரிஞ்சு போச்சா, டேய் என்ன அங்கிருந்து தப்பிச்சுட்டு வந்துட்டேனா, நீ இங்க இருந்து தப்பிச்சு எங்க தங்கச்சியை கூட்டிட்டு போயிருவியா அப்படின்னு சொல்லி தாசு சொல்லவும், இங்க பாரு தாசு உனக்கு இதுக்கு மேல மரியாதை கிடையாது, சோழன் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா சோழனுடைய கையை பிடிச்சு விறுவிறுன்னு வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க.